அன்பர்களே, ஊக்கம் கொள்ளுங்கள் என்று கூறி நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் அஞ்சாமல் பணியை தொடர ஆண்டவர் ஆகாய் மூலமாக அழைக்கிறார். மன தைரியம் என்பது பயமற்ற நிலை அல்ல, மாறாக பயத்தை வெற்றி கொள்ளும் நிலை. ஊக்கத்தோடு எடுத்த முடிவுகள், அதனை தொடர்ந்த செயல்பாடுகள் தான் வரலாற்றில் இன்றும் பேசப்படுகின்றன. சிறு தோல்விகள், எதிர்காலம் குறித்த அச்சம் போன்றவை பலரது வாழ்வையும் புரட்டி போட்டு தவறான முடிவுகளுக்கு இட்டுச் செல்வது அபத்தமானது. ஆணவத்தோடு தங்களை தைரியசாலிகளாக காட்டிக் கொள்பவர்கள் மற்றவர்கள் பாராட்டிட வேண்டும் என்பதற்காக மன தைரியம் உள்ளவர்களாக காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் இவர்கள் பலவீனமானவர்கள். ஆனால் உண்மையாக ஊக்கமுடையோர் அன்போடு மற்றவருக்கும் ஊக்கமூட்டுவார்கள், பயமுறுத்த மாட்டார்கள். தாயும் தந்தையுமான இறைவா, மன உறுதியோடு வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ளவும் மற்றவருக்கு ஊக்கமூட்டவும் தேவையான வரம் தாரும். ஆமேன்.